என்னுடைய அன்பார்ந்த சகோதர, சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நம்மளோட வாழ்க்கையில தினமும் எப்படி அத ஆட்கொண்டு, அது பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கட்டளைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களிலும் நடப்பதற்குண்டான ஆடியோ தான் இது. இத நம்ம வீட்ல நம்ம டெய்லி ப்ளே செய்யும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட அந்த பாசிட்டிவ் கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்மளோட லைஃப்ல எல்லா இடங்களிலும் நடப்பதற்குண்டான வாக்குறுதியாக நம்ம இதை ஏற்றுக்கொண்டு இத கேட்கலாம். நான் முழுமையாக நம்புறேன். இந்த வாக்குறுதிகள் நம்மளுடைய லைஃப்ல எல்லா இடங்களிலும் அப்ளிகபிள் ஆகி, நம்மளோட குழந்தைகளோட எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல ப முதியவர்களாகட்டும், அவங்களோட லோன்லினஸ்ன இல்ல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இத கேளுங்க. கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ளது, ஜீவன் உள்ளது. கண்டிப்பா அற்புதம் நடக்கும். அதற்காக உண்டாக்கப்பட்டது தான் இந்த ஆடியோ, தி ப்ராமிசஸ் ஆஃப் த காட். ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனங்கள். நம்ம வசனத்துக்குள்ள போகலாம். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டாக்க பண்ணுவார். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலேயே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறார். நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தருவேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். கர்த்தர் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பாய். தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிலிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். தேவனாலே எல்லாம் கூடும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. தேவன் அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும். நீ பயப்படாதே. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை.
கர்த்தர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களைப் பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னைக் காக்கக் கடவர். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குச் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குச் சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாறப் பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களைக் கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராகப் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீ அநேக ஜாதிகளுக்குக் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாகப் போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னைக் கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களைச் செய்வார். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்கிறவர். தேவன் எனக்கு பலத்த அரணுமானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். கர்த்தர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி உயர தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். கர்த்தர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள். துன்மார்க்கர்களுடைய கூடாரம் அழிந்து போகும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். கர்த்தர் என் விண்ணப்பத்தைக் கேட்டார். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னைத் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.